வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மண்ணிலே பொன்னை விளைவிக்கும் மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களே, ஆண்டவர்களே, சான்றோர்களே, அறிவில் சிறந்த பெரியவர்களே, செறிவில் சிறந்த செல்வந்தர்களே, அறிவு இல்லாதவனையும் அறிவில்லாதவனாக உருவாக்கும் ஆசிரியர் பெருமக்களே, கண்ணை இமை காப்பது போல காத்து வரும் காவல்துறை சார்பு அதிகாரிகள், பல்கலை வல்லுநர்களாக திகழ்வதற்காக படித்துக் கொண்டிருக்கும் மாணவ சிறுவங்களே, சிங்கங்களே, என் தங்கங்களே, உங்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கம். நமஸ்தே, வந்தனம் வந்தனம் வந்தனம். வணக்கம் நமஸ்தே வந்தனம். யார் சொல்றான்? என்ன முத்துராசு அண்ணா அருள் அண்ணா. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. போதும் போதும், உயரம் போதும் உயரம் போதும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டு வெல்டிங் வச்சுக்கிறோம் உயரத்துக்கு. ஆமா ஆமா. ஏன் வணக்கம் நமஸ்தே வந்தனம் யார் சொன்னா? நம்ம நாடு என்ன நாடு? தாய் நாடு. அது தெரியும், இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டுல தமிழ்நாடு, தமிழ்நாடுக்கு தெரியாம தான் இருக்குதோ? ஆமா ஆமா, சரி சரி, இருந்துட்டு போகுது. பாரத நாடு. சரி, இந்திய நாட்டுல பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. பல்வேறு மாநிலங்கள் தோறும் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அதுல குறிப்பா தமிழ்நாடுங்கிற நம்ம மாநிலம் இருக்கு. அந்த தமிழ்நாடுங்கிற மாநிலத்துல மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு. அந்த 38 மாவட்டத்துல இப்ப புதுசா 4 மாவட்டம். ஆமா, மொத்தம் 42 மாவட்டம். ஆம்பளேட் திருப்புற மாதிரி திருப்பி இருக்க மூதேவி தள்ளி விடுறானா? முத்துராசி, நான் என்ன வீரபாக வேஷமா போட்டு நிக்கிறேன்? எல்லா பக்கமும் பார்க்கணும். சரி, ஆமா, ஒரே வாசிப்பு அப்படியே இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடுங்கிற மாநிலம் அப்படி பல்வேறு மாநிலங்கள்ல, தமிழ்நாடுல நம்ம ஏகப்பட்ட மாவட்டம் இருக்கு. ஏகப்பட்ட மாவட்டத்துல பல்வேறு மொழிகள் பேசுறவங்க இருக்காங்க. அதான் வணக்கம் நமஸ்தே வந்தனம் 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 சொல்லுகிறேன். இந்த நாடகம் என்பது சர்வசாதாரண கலை கிடையாது. இந்த நாடகம் என்பது 12 காலமாக தொண்டு தொட்டு நிலையா நிலைத்து நிற்கக்கூடியது இந்த நாடக கலை. இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது, எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, சிவாஜி வந்தது, ஆட்சி மனோரமா வந்தது. இந்த நாடக கலை பல்வேறு கலைகள் இருந்தாலும் கூட இந்த நாடக கலைக்கு தனி சிறப்புகள் இருக்கு. அதாவது ஒயிலாட்டம், மயிலாட்டம், காவடி ஆட்டம், தெருக்கூத்து ஆட்டம், ஆடல் பாடல் நிகழ்ச்சி, பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நாடகத்திற்கு தனி சிறப்புகள் இருக்குது. நம் தமிழகத்திலே பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை குறிப்பா என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த நிகழ்ச்சிகள் நம்ம தமிழகத்துல உடல் சார்ந்த போட்டி அப்படின்னா பளு தூக்குதல் போட்டி, அப்புறம் காலை ஏறுதல், ஆமா, அப்புறம் பந்தயம், இப்படி உடல் வலிமை சார்ந்த போட்டிகளும் நம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அறிவார்ந்த போட்டிகள். அறிவார்ந்த போட்டிகள் அப்படின்னா தமிழ் புலமை வாய்ந்த புலவர்கள் 2 பேரை ஒரு சபையில ஒரு சமஸ்தானத்துல மோத விட்டுருவாங்க. அவங்க 2 பேரும் மோத விட்டு அதுல யாரு வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு பரிசு தொகை. இப்படி எல்லாம் நம்ம தமிழகத்துல நடந்திருந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சமஸ்தானம் அந்த காலத்துல நடந்திருக்கு, ராஜா காலத்துல. ஆமா, ராஜா காலத்துல. அப்ப ஒரு பெரிய சமஸ்தானத்துல ஒரு அறிவார்ந்த புலவர் வந்து நிற்கிறார். நின்று என்னோட யாராவது போட்டி போட ஆட்கள் உண்டா அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்தானத்துல அறிவார்ந்த புலவரை நிறுத்தி அவரோட யாராவது போட்டி போட ஆட்கள் உண்டா அப்படின்னு சொல்லி சமஸ்தானத்துல கேட்ட உடனே இவரோட யாரு போட்டி போட்டு வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு இவ்வளவு பரிசு தொகை அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருந்தாரு. சொன்ன வாக்குல அந்த அறிவார்ந்த புலவர் சமஸ்தானத்துல சபையில நிக்கிறாரு. யாரும் போட்டி போட ஆட்கள் உண்டா உண்டா உண்டான்னு நிக்க நின்ற வாக்குல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சமஸ்தானத்துல கூட்டத்துல இருந்து ஒருத்த மட்டும் எந்திரிச்சிருக்கான். எந்திரிச்சு நான் அவரோட போட்டி போடுறேன் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே கேட்டுக்காங்க, வாயா
அவர் ரொம்ப அறிவான ஆளு, அவரோட போட்டி போட உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இவன் சொல்லியிருக்கான், இல்லங்க தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, அந்த தைரியங்கிற தன்னம்பிக்கை மூலமா நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படிங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி அப்படியா, சரி வா இவரோட போட்டி போடு அப்படின்னு சமஸ்தானத்துல சபையில 2 பேரையும் நிறுத்திட்டாங்க. நிறுத்தினவங்கள அறிவார்ந்த புலவர் அவரை பார்த்து அந்த தைரியமான பார்த்து போட்டி ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்ணிருக்காரு, இப்படி ஒரு வரல காமிச்சிருக்காரு தைரியமான பார்த்து. ஒரு வரல காமிக்கும் இந்த தைரியமான இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு பதிலுக்கு இவன் 2 வரல காமிச்சிருக்கான் அந்த புலவர்கிட்ட. உடனே அந்த அறிவார்ந்த புலவர் திடீர்னு என்ன பண்ணிருக்காரு, 3 வரல காமிச்சிருக்காரு. 3 வரல காமிக்கவும் இந்த தைரியமான என்ன பண்ணிருக்கான், 4 வரல காமிச்சிருக்கான். 4 வரல காமிக்கவும் இந்த அறிவார்ந்த புலவர் என்ன பண்ணிருக்காரு, இப்படி 5 வரல காமிக்க. 5 வரல காமிக்கவும் இந்த தைரியமான என்ன பண்ணிருக்கான், பதிலுக்கு இந்த 5 வரல இப்படி மடக்கி காமிச்சிருக்கான். மடக்கி காமிச்சது அந்த அறிவார்ந்த புலவர் சொல்றாரு, ஆகா என்னைய மிஞ்சின அறிவானால் அவர் தான், அதனால பரிசு தொகையை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு புலவர் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். கிளம்ப ஆரம்பிச்சோன்னே சமஸ்தானத்துல சொல்றீங்க, வாங்க எதை வச்சு நீங்க அவர் அறிவானால்னு சொல்றீங்க, சொல்லிட்டு போங்க அப்படின்னு புலவரை கேட்க. உடனே புலவர் சொல்லிடுறேன், இல்லங்க அவர் தான் அறிவானாலும் அவர்கிட்ட இந்த பரிசு தொகையை கொடுங்க அப்படின்னு. இல்ல இல்ல நீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு புலவர்கிட்ட சமஸ்தானத்துல கேட்ட உடனே புலவர் சொல்லிருக்காரு, இல்லங்க நான் இறைவன் ஒருவனே அப்படின்னு ஒரு வரல காமிச்சேன். உடனே பதிலுக்கு வந்தாலு சிவன் பார்வதி 2 அடக்கம்னு 2 வரல காமிச்சாரு. உடனே நான் மும்மூர்த்திகள் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் அடக்கம் 3 வரல காமிச்சேன் அவரு. உடனே பதிலுக்கு வந்தாலு 4 வேதங்களில் அடக்கம் 4 வரல காமிச்சாரு. உடனே உலகமும் உடம்பும் பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது அப்படின்னு 5 வரல காமிச்சேன். உடனே அந்த பதிலுக்கு அந்த 5ஐயும் அடக்கி ஆளுங்க அப்படின்னா 5 வரலையும் மடக்கி அந்த காமிச்சாரு. அதனால அவர் தான் பெரியாத அவர்கிட்ட பரிசு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல புலவர் போயிட்டாரு. உடனே இந்த தைரியமால்கிட்ட கேட்க, வாயா நீங்க சொல்லுங்க அதுக்கான விளக்கம் என்ன அப்படியே தைரியமால்கிட்ட கேட்டானே இவன் சொல்லியிருக்கான், அதாயாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த ஆளு என்னை பார்த்து கொன்னுருவோம்னு அப்படி சொன்னாரு. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, கொன்னுருவோம் நான் சொல்றேன், கொன்னுருவோம்னு நான் உன் மொழியை நோண்டி போறேன் அப்படின்னு 2 வரல காமிச்சேன். உடனே அந்த ஆளு என்ன பரிசா கேட்கிற, பரிசு உனக்கு நாமம் தாண்டா அப்படின்னு அந்த 3 வரல காமிச்சாரு. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, நீ நாமம் போட்டியனா அதை நான் அழிச்சு புரியும் அப்படின்னு பதிலுக்கு நான் 4 வரல காமிச்சேன். உடனே அந்த ஆளுக்கு கோபம் வந்துருச்சு, அழிச்சு புரியும் நான் சொல்றேன், அழிச்சு புரியும்னு உன்னை அரைஞ்சிருண்டா அப்படின்னு 5 வரல. உடனே எனக்கு கோபம் வந்துருச்சு, உன்னை குத்தி புரியுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கான். காரணம் என்ன அப்படின்னா தைரியம் சில இடங்கள்ல வெற்றி அடைஞ்சிடும், அதே நேரத்தில் தைரியம் எல்லா இடங்களையும் வெற்றி அடையும் நம்ம சொல்ல முடியாது. பாத்தீங்க அப்படின்னா அறிவு உள்ளவர்கிட்ட என்ன வேணும்னா தைரியம் வேணும், அதே நேரத்தில் தைரியம் உள்ளவர்கிட்ட என்ன வேணும், கொஞ்சம் அறிவு வேணும். அறிவும் தைரியமும் ஒன்றே இணைந்து செல்லப்பட்டா தான் அந்த வாழ்வில் என்பது மிக மிக நல்லதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு, அதாவது மனுஷன் என்ன செய்யக்கூடாத வேலை என்ன, சொந்த கால் பந்தல் கால் அகல கால்னு 3 கால் இருக்கு. சொந்த கால் அப்படின்னா சொந்த கால்ல உழைச்சு முன்னேறது சொந்த கால். அதுவும் இந்த பந்தல் கால் அப்படின்னா அந்த மங்களகரமான நிகழ்ச்சி, கல்யாணம், காது குத்து, இப்படி நல்லது இதெல்லாம் செய்து பந்தல் கால். மனுஷன் வைக்க கூடாத கால் எது தெரியுமா, அகலை கால் மட்டும் வைக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க, மாசம் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அட ஏப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க தான் பேரு, ஒன்னும் சமாளிக்க முடியலையப்பா, அட என்ன செய்யறது சொல்லுவாங்க. அதே மாதிரி மாசம் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க. அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, அட ஏப்ப மாசம் 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஒன்னும் சமாளிக்க முடியல அப்படின்னு இவ்வளவு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா கடனில ஊழியரா இருப்பாரு, அவங்களும் அடையாப்பா சம்பளம் மாத சம்பளம் வாங்குறப்பா பேர் ஒன்னும் சமாளிக்க முடியல அப்படின்னு இவ்வளவு சொல்லுவாங்க. அதே மாதிரி அண்ணாட காட்சி தினக்கூலியா இருப்பா, புருஷ பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போவாங்க, அவங்க தினசரி வேலைக்கு போறோம், அவங்கள்ட்ட அடையாப்பா நானும் என் புருஷனும் பொண்டாட்டி நாங்க குடும்பத்தோட வேலைக்கு தான் போறோம், ஒன்னும் சமாளிக்க முடியல அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நிலைமை என்ன தெரியுமா, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டி பாதி குறை கிடக்கும், ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை ஒண்ணு வாங்கிடுவாங்க. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பிள்ளைய சிபிசிஎஸ்க்குள்ள ஐசிஎஸ்க்குள்ள படிக்க வச்சிருவாங்க. படிக்க வச்சுட்டு எல்லாம் இஎம்ஐலே போகும், இஎம்ஐல லோனுலே போகும். ஆனா உண்மை வருமானம் பாத்தீங்கன்னா மாசம் 20,000 ரூபாய் தான் கையில இருக்கும். 20,000 ரூபாய் வாங்கி குடும்ப செட்டில குடும்ப ஓட்டணும் ஓட்டுவாங்க. அதே மாதிரி அண்ணா காட்சி நம்ம ஊர் மக்கள், அழியாநில மக்கள், நீங்களும் சும்மா இல்ல, இந்த உட்கார்ந்துருக்கல பெற்ற ஆத்தா, நீங்களும் இஎம்ஐ கட்டாம இல்ல, எங்களுக்கு தெரியும் நீங்களும் கட்டாம, நானும் கட்டுறேன், மாசம் வந்து 80,000 ரூபாய் கட்டுறேன், 80,000 ரூபாய் கட்ட உண்மைதான். எதுக்கா அது வந்து அழியாநிலையில நீங்க என்ன பெற்ற மக்க, அதுவும் இந்த குழு 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 நீங்க கட்டாமையா இருக்கிறீங்க, அதுவும் இந்த குழுவுல காசு வாங்கி செலவு பண்ணும் போது குழு 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 குழுன்னு இருக்கும், மாசம் மாசம் கட்டணம் நினைக்கும் போது அப்படியே புழு புழுன்னு தான் இருக்கு.
அதுவும் இந்த குழு தலைவி வருவா பாருங்க, அந்த கருவண்ணத்து மாதிரி வருவாங்க, வசூலுக்கு வருவாங்க, ஸ்கூட்டில வருவாங்க, அப்படியே புழுக்கு 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 வருவாங்க. அவன் இன்னொரு பாத்தீங்கன்னா பொலி எடுத்துக்கிட்ட மாதிரி இருப்பாங்க, இன்னொரு குழு தலைவி. அவன் கேன் பேக்க போட்டுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு இப்படி வந்தாங்க. அந்த ஆவுடர்கள் பக்கத்துல அந்த வேலைத்தடை இருக்கு, அந்த இங்க கோயிலுக்கு பக்கத்துல. அது என்ன பேக்கு? இந்த வந்துட்டேன் அப்படி இது கேன் பேக்கு. சரி பேக்க. ஆமா, என்ன பேக்க உங்க வீட்டுல நல்லா உளறி தொலைஞ்சா தூக்கத்தை விட்டு தொலைய சேட்டை போட்டுக்கிட்டு வருவாங்க. நேரம் வந்து அந்த வேலைத்தடைக்கு நேரம் வந்தவங்க அப்படி வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி எல்லாம் இருப்பாங்க. அது எங்க ஊர்ல அப்படின்னா ஒரு காளியமான ஒரு அம்மா, அந்த அம்மாவை பேங்குல போய் பணத்தை போட சொல்லிட்டாங்க. சரி, பேங்குல பணத்தை போட சொல்லவும் அதுக்கு காளியம்மாளுக்கு கைகாலெல்லாம் உதறுது. போடி என்கிட்ட போன மாசம் தான் பேங்குல பணத்தை கட்டுட்டேன், ஏன் அஞ்சமால போச்சலுங்க. போடி முட்டை நீ போடி பேங்குல பணத்தை போட, அடி போடி போடி லொப்பச்சிருக்க, அடி போடி உன் லட்சணம் எனக்கு தெரியாது. இப்படி எல்லாம் சண்டை ஆரம்பிச்சிடும். சண்டை ஆரம்பிச்சா உள்ளதை வச்சு நல்லது பண்ணு, தகுதிக்கு மீறி வருவோர் வீடு உறப்பணும், உள்ளதை வச்சு நல்லது செஞ்சு நன்மையோடு வாழ வேண்டும் வாழ வேண்டும் சொல்லி. ஹலோ இன்னைக்கு நம்ம அவரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். காரணம் என்ன? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரியும் மகதேசனை. ஒரு மனுஷன் ஒழுக்கத்தோட வாழணும் அப்படி சொன்னவர் யாரு அப்படின்னா நமது வள்ளுவை பெருந்தகை தான். ஒருத்தர் நல்ல கல்யாணம் பண்ணத்தக்கான வயசு என்ன பண்ணிருக்கேன், நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, சீட் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, பசங்களை கூட்டிக்கிட்டு நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி 2000 ரூபாய் காசு தானே போதும், லாட்ஜுக்கு போயிடுறது. லாட்ஜில் போய் ரூம் எடுத்து தங்கிட்டு அங்கே சல்சா பண்ணிட்டு உல்லாசம் மறந்துட்டு சும்மா ஊர் நாடி வந்துடுறது. திரும்பவும் இப்படியே தெரியுது, பைக் எடுத்துட்டு ஃபுல்லா பெட்ரோல் போட்டுக்கிறது, சீட் ஆடுறது, கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாண்டுவிட்டு என்ன பண்ணி 2000 ரூபாய் காசு தானே போதும், நேரம் லாட்ஜுக்கு போயிடுறது. ஆமா, லாட்ஜில் போய் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கே உல்லாசமா சல்சா பண்ணிவிட்டு திரும்பி ஊர் நாடி வந்துடுறது. இதே வேலையா தெரிஞ்சிருக்கான். தெரியவும் சொந்த பந்தவெல்லாம் பார்த்துருக்காங்க. அதான் பையனை விட்டா பையன் இப்படி விட்டா பையன் கெட்டு போயிடுவான். அதனால நம்ம சொந்த பந்தத்திலே பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண சொந்த பந்தத்துல பார்த்து அந்த பையனுக்கு பார்த்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணோன்னே உள்ள ரூமுக்குள்ள இருந்திருக்காங்க. அங்க இருந்து கட்ட மண்டாட்டி ஆச்சா பாசமா புதுமண தம்பதியா இல்லவா உடனே ஆச்சா பாசமா அங்க இருந்து பாலை கொண்டுகிட்டு பக்கத்துல வந்து புருஷன் பக்கத்துல போய் உட்கார்ந்த வாக்குல இவன் இப்படி உட்கார்ந்துருக்கான், மண்ணாந்த மாதிரியே இப்படி உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருந்தாங்களே இப்படி உட்கார்ந்துருந்து உடனே உழைப்பிக்கிட்டே உட்கார்ந்துருந்தாங்களே தம்பிக்கு மூடு வரல. அந்த மூடே வரல. உழைப்பிக்கிட்டு அர்த்தம்
உழப்பிக்கிட்டேன்னா இங்க அப்படிதான் பேசுவான். உழப்பிக்கிட்டேன்னா சும்மா அப்படி மண்ணாந்தையா உட்கார்ந்து இருந்திருக்கேன். சரி உட்கார்ந்து இருந்தாங்களே இவன் இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தாங்களே பொண்ணு ஆசபாசமா இப்படி பாத்துக்கிட்டே இருந்திருக்கு. சரி ஆமா ஆமா பால் சம்பா வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்கு. உட்கார்ந்து இருந்தாங்களே என்ன பண்ணிருக்கா, என்னடா மூடு வல்லைய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, பரிசு எடுத்திருக்கா, மணி பரிசு. மணி பரிசு எடுத்து அதுல இருந்து 2000 ரூபாய் காசு எடுத்து கட்ட உண்டாட்டிட்டு கொடுக்க. கட்டின பொண்டாட்டி ஆமா கொடுத்த உடனே பொண்டாட்டி கேட்டிருக்கு, என்னங்க 2000 ரூபாய் காசு அறியல என்னன்னு பொண்டாட்டி கேட்க. சரி கேட்ட உடனே இவன் சொல்லியிருக்கான், இல்ல 2000 ரூபாய் காசு கொடுத்தா தான் எனக்கு மூடு வரும்னு சொல்லு. சரி சொன்ன உடனே பொண்டாட்டிக்கு உடனே, என்னங்க எனக்கு 2000 ரூபாய் காசு கொடுத்தா தான் உங்களுக்கு மூடு வருமா? ஏங்க நல்ல பையன் சொல்லித்தானுங்க உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இவ்வளவு மோசமானவளா நீங்க? ஏங்க உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. சரி வருத்தப்பட்ட உடனே இந்த 2000 ரூபாய் காசு கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்ச நேரம் சென்று என்ன பண்ணிருக்கு, அந்த 2000 ரூபாயில இருந்து திரும்பிக்கிட்டு அந்த 1000 ரூபாய புருஷன்கிட்ட பொண்டாட்டி கொடுக்கு. 1000 ரூபாய் ஆமா கொடுத்த உடனே இவன் கேட்டிருக்கான், என்னடி 2000 ரூபாய் காசு கொடுத்தா திருப்பி எனக்கு 1000 ரூபாய் காசு என்ன? இவன் புருஷன்காரன் கேட்க. சரி உடனே பொண்டாட்டி சொல்லிருக்கு, இல்லங்க நான் 1000 ரூபாய் வாங்கிதான் பழக்கம்னு பொண்டாட்டி சொல்லிருக்கு. சரி காரணம் என்ன அப்படின்னா, செய்தாருக்கு செய்த பலம், நல்ல செஞ்சா நல்லது நடக்கும், கெட்ட செஞ்சா கெட்ட நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினத்திலே இவரங்க படகிலே நடிக்கின்ற எண்களிலே பேச்சிலே அல்லது பாட்டிலே அல்லது நடிப்பிலே குற்றம் குறைந்திருப்பட்டால் குற்றங்குறையை பொறுத்து குணத்தை மட்டும் பகிர்ந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளைப் போலவே எங்களுக்கெல்லாம் ஆதரவு வேண்டிக் கொண்டு இங்கே நாடகத்திலே பங்கேற்கும் கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர்களாக இருந்தாலும் இந்த பவுண்டேஷன் போரால் தான் யார் யாரும் என்னென்ன கலைஞர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரியோரிலே கிராமத்திலே எழுந்து அருள்பாலித்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அரியநாயகி அம்மன் கோவில் சந்தன காப்பு திருவிழாவை முன்னிட்டு உபயதாரர்களாக நடத்தக்கூடிய இந்த தினத்திலே ஆவணி மாதம் 8ஆம் தேதி இந்த தினத்திலே மரியாதைக்குரிய ஊர் அம்பலகாரர் திரு எம் ராமன் அம்பலம் மற்றும் திரு எம் தங்கராஜ் முராஸ்தாரர் அவர்கள் தலைமையிலே இந்த தினத்திலே ஸ்ரீ வள்ளி திருமணம் நாடகம் சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து சென்ற இடமெல்லாம் மரியாதைக்குரிய அருமை அனுமகிய இன்னிசை கலைஞர் நமது புதுக்கோட்டை சேர்ந்த TK இளங்கோ அவர்கள் இவருக்கு மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து குயில் போன்ற தனி இனிய குரலால் செவிக்கினிய பாடல்களை பாடி முறையோடு பேசி நடிக்கக்கூடிய அருமை சகோதரிமாகிய நமது புதுக்கோட்டை சேர்ந்த ராஜ சுரோக்ஷனா அவர்கள் இவருக்கு மேடையிலே வள்ளியாக இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து சென்ற இடமெல்லாம் வெற்றி முடிச்சு கொண்டு வரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை தம்பியுமாகிய நமது இரட்டையாளி சேர்ந்த மரியாதைக்குரிய அருமை தங்கி தம்பியுமாகிய புதுக்கோட்டை சேர்ந்த புதுக்கோட்டை சேர்ந்த இரட்டையாளத்தை சேர்ந்த அருமை தம்பி எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் இவர் கபடிகளே நாடகராக இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இந்த நாடகத்திற்கு இசை அமைப்பாளர்கள் சொல்லக்கூடிய இசை சக்கரவர்த்தி அருமை அப்போமாகிய நாடக உலகத்தின் ஆசானாக திகழக்கூடிய இசை தென்றல் மரியாதைக்குரிய நாகலிங்கம் அவர்கள் இவர் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயி விரைந்தோடி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயி விரைந்தோடி வர வேண்டும் இங்கு நல்லாட்சி தர வேண்டும் இதயத்தில் கோயில் கட்டி வைத்தே தாயி விரைந்தோடி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தாயி அருளாட்சி தர வேண்டும் இங்கு நல்லாட்சி தர வேண்டும் சக்திக்குள்ளடங்காத மனிதர் இல்லை உங்கள் பக்திக்கு மயங்காத உயிர்களில்லை சக்திக்குள்ளடங்காத மனிதர் இல்லை உங்கள் பக்திக்கு மயங்காத உயிர்களில்லை எத்திக்கும் புகழில் கலங்கமில்லை புகழில் கலங்கவில்லை என்றைக்கும் நீ இருக்க பயமுமில்லை என்றைக்கும் தாயை
இந்த மக்களுக்கு என்றைக்கும் பயமே இல்லை. இதயத்தை கோயில் கட்டி வைத்தே தாயின் உயிரை ஓடி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன் வந்து அருளாட்சி தர வேண்டும். இங்கு நல்லாட்சி தர வேண்டும். ஓடி வர வேண்டும். நல்லாட்சி தர வேண்டும். நன்றி நன்றி நன்றி. அற்புதமான பாடு அருமை அப்பா அவர்களுக்கு கொடாரோடி நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம். ஆமா, அதை தொடர்ந்து கோடையீடு குமரல் கலியுக நந்தி மின்னலடி மிருதங்க வைத்தார். ஆமா, அருமை சகோதரர் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளா கலைக்கல்லூரியில மிருதங்கத்துக்குனே படிச்சவர் மனுஷன். படிச்சு படிச்சு என்ன படிச்சவர் நமது ஆவுடையர்களை சேர்ந்து மரியாதைக்குரிய மிருதங்க சக்கரவர்த்தி நமது ஆவுடையர்கள் சேர்ந்து முத்துராஜ் அவர்கள் இவர் நம்மிடையிலே மிருதங்கம், தோலை, தபேலா போன்ற வார்த்தைகளை விளக்குவார்கள். நம்ம வாசிக்கிறதா
ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தம்பி எந்த ஊர் தெரியுதா? நம்ம ஆவுடையார கோயில். ஆமா. ஆனா தம்பி ஏன் இந்த அளவுக்கு வாசிக்கிறாப்ல தெரியுமா தெரியாதா? ஏன் இந்த அளவுக்கு வாசிக்கிறாரு? ஓ வயசு துமுறுன்னு போட்டுக்கிட்டு வாசிக்கிறாரு. கல்யாணம் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எங்களுக்குள்ள தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா. ஏன்னா இப்ப வயசு போலாரு இந்த போட்டுக்கிட்டு அடிப்பேன். இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்த பிறகு உங்க லட்சணம் என்னன்னு எப்படி வாசிப்பேன்? தலையை இப்படி போட்டுக்கிட்டு ஸ்டமக்கு குமுக்குன்னு அடிச்சு போட்டு நின்றுக்குருவேன் அப்படியே. யாரு அவராச்சும் 20 வருஷம் சென்று வாசிப்பாரு. நம்மளை எல்லாம் நாய் ஒடிச்சு நம்ம நிலைமை இதுக்கு அதுதான் பாத்திய கலைஞர்கள் வயதாக வரைக்கும் வாசிப்பார்கள். ஆனா நம்ம எல்லாம் அப்படி முடியாது. அது இறைவனுடைய வரப்பிரசாதம் என்று சொல்லி கொடு. ஆமா. அதை தொடர்ந்து மோர்சிங் என்று சொல்லக்கூடிய முகவினையை என்ன மோர்சிங் என்று சொல்லக்கூடிய முகவினையை முறையோடு கற்று வாசித்து வருபவருமான பல இசைக்கருவிகளை இசைத்து தன் கலை திறமையை காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது புதுக்கோட்டை சேர்ந்த அருமை அண்ணனுமாகிய ஏகே அருள் அவர்கள் இவர் கபடிகளை அவரோட இசைத்து கேட்பார்கள். Thank you.
வாசிக்கக்கூடிய சர்வசாதாரணம் கிடையாது. கொஞ்சம் தப்புனாலும் சில நாக்க இரண்டாக வெட்டிவிடும். அவ்வளவு அருமையான வாத்தியம். இந்த வாத்திய கலைகளிலே சிறந்த கலை இந்த மோர்சிங் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலையும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி 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 வணக்கம். அப்புறம் அது மட்டும் இல்ல அண்ணே சங்கு 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 வாத்தியம். ஆமா சங்கு வாத்தியம் ஆக சிறந்த வாத்தியம் அண்ணே, அதையும் இறக்கி விட்டுருங்க சரக்க. ஆமா மிக நேர்த்தியாக வாசிக்கக்கூடியவர் அண்ணன். என்னென்ன சங்கு வர மாட்டேங்குதா? ஆஹா ஆஹா. சூப்பர் சூப்பர் அருமை அருமை அருமை. தம்பி நீ ஜங்குல வாய வச்சு ஊதி இருக்கியா? அண்ணே தபிள் சொல்றேன் இருக்கு. அங்கதானே பார்த்தா லைனே முடிஞ்சு வருது. திருப்பி லைன் பார்த்தா கொடுத்து டிரான்ஸ்பார்ட்டுக்கு லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அது ஒண்ணு சொல்றேன். நன்றி நன்றி நன்றி. அற்புதமான வாத்தியம் அத்தியமா அற்புதமான முழக்கம். நன்றி வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு இசை என்றால் தாயும் தந்தையும் தந்தை அதை இசைத்து வரக்கூடிய சதிவித்வான் லைவத்வான் மரியாதைக்குரிய அருமை அண்ணன்மாகிய புதுக்கோட்டையில் இருந்த பாண்டியவர்கள் இவர்கள் மடியிலே பாண்டியவர்கள் இவர்கள் மடியிலே தாளத்தை இசைத்து நன்றி நன்றி நன்றி. அதனை தொடர்ந்து அற்புதமாக அஜித் அஜய் சீன்கபேணி. ஆமா அருமை அப்பா. ஆமா தமிழ் செல்வன் அருமை அப்பா அவர்கள் இங்கே அற்புதமாக சீன் அமைத்திருக்கிறார்கள். வீரமங்கலம் அஜித் அஜய் சீன்கபேணி. அற்புதமான சீன் அமைப்பு. ஆமா சீன் அமைத்த அன்பு அண்ணர்களுக்கு கோடானுபடி நன்றி நன்றி. இழந்த வணக்கம் 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 என்று சொல்லிக்கொண்டு நாடக கச்சேரி மாநாடு கல்யாணம் காதுகுத்து முதலிரவு ஃபர்ஸ்ட் நைட்டு போன்ற மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையிலேயே ஒளி அமைப்பு நம்முடைய அரியநாயகி ஆடியோஸ் அழியா நிலை. அரியநாயகி ஆடியோஸ் அழியா நிலை. சரி நல்ல யோகம் யோகம். ஆமா என்று சொல்லிக்கொண்டு ஆமா அது மட்டுமல்லாது இந்த ஒளிபெருக்கையை சிறந்த முறையிலேயே இயக்கி அதனை ஆபரேட்டர் செய்து கொண்டிருக்கக்கூடிய ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி. அற்புதமான ஆமா இந்த ஆபரேட்டர் சிறந்த முறையிலே செய்யக்கூடியவர் அருமை அண்ணன் ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி. கிடந்து வணக்கம் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு முதல்ல ஒண்ணு போச்சு இப்ப ஒண்ணு போகுது. சரியில்லையே கிளம்பிட்டாங்க. அவங்க வேலை அவங்க பாக்குறாங்க. இல்ல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன் இவ்வளவு அங்கிட்டு போற பாத்தியா? சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும். இதான் சொல்லுவா நாய் வலை போனா இடம் போனா நம்மளை கடிக்காம இருந்தா சரி. ஆமா நன்றி நன்றி வணக்கம் சொல்லி கொண்டு அதனை தொடர்ந்து நாடக உபயதாரர்கள் மரியாதைக்குரிய மானாமூனா சாத்தையா ராணி குடும்பத்தார்கள் மற்றும் மக்கள் நாயகன் சோவண்ணா சீனா ஆறுமுகம் செவ்வந்தி குடும்பத்தார்கள் ஆறுமுகம் செவ்வந்தி குடும்பத்தார்கள் அத்தனை அன்பு உள்ளதார்களுக்கும் நாடக உபயதாரர்கள் ஆமா இரு குடும்பத்தார்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி. கடந்த வணக்கம் வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு 10 கோடிகளும் பொதுமக்களும் அலை கடலான திரண்டு வருக வருக இப்படிக்கு ஊர் கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அழியா நிலை என்று சொல்லிக்கொண்டு ஆமா அது மட்டுமல்லாது ஆடல் அழகி அகலே சுந்தரி நாட்டிய தாரகை நமது புதுக்கோட்டை சேர்ந்த ஹாலிவுட் அனிதா அவர்கள்
நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒன்றாகும். இரவும் இலவும் தீரும்போது இரண்டும் ஒன்றாகும். மற்றும் இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சிறந்த முறையிலேயே அமைத்து தரும் நல்லவர் வல்லவர் நமது நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய நம்முடைய வீரசேகர் அழியாநிலை அருமை அண்ணார்களுக்கு நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இது போன்ற நாடகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல விதமா அமைத்து தரக்கூடிய மரியாதைக்குரிய அருமை அண்ணன் வீரசேகர் அருமை அண்ணார்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி கிடந்து வணக்கம் 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 வணக்கம். ஒரு நல்ல நாடகம் அமைக்கணுமா இல்ல ஒரு வாரத்துல நாடகம் அமைக்கணுமா? ஆமா, நாடக கலைஞர்கள் எங்கடுக்களை வாரியா, எப்படி வாரியா, எந்த இடத்துல வாரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தந்து இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்து நமது வீரசேகர் அழியாநிலை அருமை அண்ணாவர்களுக்கு கோடான கோடி நன்றி நன்றி கிடந்த வணக்கம் வணக்கம் என்று கொண்டு மற்றும் இந்த நாடகத்திலே சிறந்த முறையிலேயே ஆமா ஒலி ஆமா சிறந்த முறையிலே இங்க அற்புதமாக யூடியூப் சேனல் ஆமா அஜித் அஜய் ஆமா யூடியூப் சேனல் வீரமங்கலம் இங்க அற்புதமாக ஆமா இங்க அற்புதமாக யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆமா அஜித் அஜய் வீரமங்கலம் ஏகே மீடியா வீரமங்கலம் இங்க அற்புதமாக யூடியூப் சேனல் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. உலகம் முழுவதும் இந்த சேனலை ஒளிபரப்பி கொண்டிருக்கப்படுகிறது. அது மட்டும் அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் சொன்ன ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆளுக்கு சொல்ல வரல, சப்பிட்டு போங்கிட்டார் ஒரு ஆளு. ஆமா, சிறந்த முறையிலேயே அற்புதமாக யூடியூப் சேனல் ஏகே மீடியா வீரமங்கலம் வீரமங்கலம் சொல்லிட்டு அற்புதமான சாப்பாடு. அடாடா, என்னென்ன நாடக கலைஞருடைய சாப்பாடு இரவு நேரம் தாயா. என்ன அப்படின்னா நாடகம் முடிஞ்சா பகல்ல போய் நம்ம எங்கே சாப்பிட முடியும்? சங்கத்துக்கு நாடகம் வண்டி என்ன நீங்க சோறு சாப்பிடுறது இல்லையா? உண்மையில சாப்பிடுறேன். சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு பண்றேன். ஏன்னா என்ன யாயா அந்த நாடக சாப்பிட்டு பகல்ல சாப்பிட்டா எங்கிட்டு தூங்குறது? பகல்ல பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுக்காண்டி ரொம்ப தூரம் போறோம்னா தூக்கம் கெட்டு போயிடும். அதனால பகல் முழுக்க தூங்குறது. ஊருக்கு வரலாம், ஊருக்கார சோறு திங்கலாம். பகல்ல தூக்கம், இரவடியில் ஆட்டம் அப்படின்னா நாடக கலைஞர்கள் தான். ஆமா, அற்புதமான உணவளித்த நம்ம அழியாநிலை கிராமத்தார்கள் உங்க காசில நாங்க அற்புதமான உணவு அருந்தினோம். நம்ம அத்தனை அன்பு உள்ள தரக்கூடான படி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் என்று சொல்லிட்டு, அதாவது நம்ம எப்போதும் இந்த ஒரு விஷயத்த பேசவே மாட்டேன். இப்ப 100 நாள் வேலையெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு இப்ப எல்லாம் பார்க்க. முன்னாடி எல்லாம் இலகுவா போய் பாத்துருவாங்க நம்ம என்ன பெத்த தாய்மார்கள்லாம். இப்ப 100 நாள் வேலைக்கு சோறை கட்டும் போதே மூஞ்சி சுண்டி அப்படியே மூஞ்சி சுண்ட கொடுத்த மாதிரி இருக்கு. ஏன்னா 100 நாள் வேலையெல்லாம் இப்ப புழு புழுன்னு தான் இருக்கு இன்னைக்கு வேலை. பாத்துறேன் அன்னைக்கு ஒரு பொம்பளை கிளவி பாத்துட்டு குழி வெட்டும் போது அங்கே மயங்கி உள்ளே விழுந்துருச்சு குழிக்குல. அதுவும் என்ன அப்படின்னா 1 மீட்டர் வெட்டி போட்டுறாங்க அவங்க வீட்டுல. நல்லா வந்துட்டு போக 1 மீட்டர் அளந்து வெட்டி போட்டு 1 அடி வெட்ட சொல்றாங்க. எங்க ஊர்ல ஒரு பொம்பளை ஒரு அம்மா இருக்கு, பூமதினு ஒரு அம்மா. அது குழி வெட்டும் போது உள்ளே கிருன்னு சுத்தி உள்ளே விழுந்துருச்சு, குழிக்குள்ளே விழுந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா வேலை அவ்வளவு கடிஷா இருக்கு. முன்னாடி எல்லாம் சந்தோஷமா கிளம்புவாங்க 100 நாள் வேலைக்கு. இப்ப அப்படியே மூஞ்சி அண்டை கொடுத்த மாதிரி அப்படியே கொசு தான் போறாங்க அம்புட்டி வேறு. ஏன்னா 1 மீட்டர் அளந்து போட்டுறாங்க. 1 மீட்டர் அளந்து போட்டு 1 அடி ஆளை வெட்ட சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் காயா போய் தெரிஞ்சதெல்லாம் இப்ப காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல சொல்லிட்டு இருந்தாலும் பொறுமையா பாருங்க. வேணும்னா முன்ன மாதிரி எல்லாம் ஒத்தாச்சாலாம் இப்ப எதுவும் பண்ண முடியாது. முன்னாடி எல்லாம் அட்டையை கொடுத்துட்டு வீட்டுல அப்படியே படுத்துக்கிற, ஏன் அட்டையை ஏத்தி விட்டுருங்க அப்படின்னு அட்டையை வாங்க யாராச்சும் போறது. இப்ப அப்படியெல்லாம் இல்ல, டவுசர் கிழியுது, மயக்கம் அப்படியே கிருன்னு வந்து அடிக்குது. பொம்பளையாலாம் ரொம்ப ஈர தெரிச்சு போய்கிட்டு இருக்கேன்னு எங்களுக்கும் தெரியும். ஏன்னா எங்க வீட்டுல 100 நாள் வேலைக்கு ஆளு போகுது. தம்பி 100 நாள் அட்டை வேணாம்னாங்குது எங்க அம்மா. முன்னாடி எல்லாம் அட்டை விட்டு பகுமானமா அப்படியே வண்டியில புழுங்குவா, ஆட்டோல போ ஸ்டைலா போவா, ஆட்டோல சொத்தை கட்டிட்டு போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆட்டோ வேணா கிட்ட வேணா நடந்தே வரண்டா, என்னடா வெட்டி தொலைய முடியலன்னா எங்க அம்மாக்கெல்லாம் மூளை பிதிக்கிடுச்சு. பிரஷர் வேற எங்க அம்மாவுக்கு. நம்பட்டியை தூக்கும் போது பட ஆடுது. முன்னாடி எல்லாம் 100 நாள் வேலைக்குன்னே ஒரு நம்பட்டி வச்சிருப்பாங்க, சந்தையில விற்பாங்க. 100 நாள் வேலைக்குன்னு பச்சை பிள்ளை பீ விட இல்ல முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நல்ல பணியார் பிடிஓ எல்லாம் நேரில் வந்து முகரை அத்துப்புறம் இந்த நம்பட்டி எல்லாம் கொண்டு வரப்படாதுச்சு. வெட்டருவா பாத்தீங்கன்னா 2 அடியில இது ஒரு சாலனா தான் இருக்கு வெட்டருவா போறது 100 நாள் வேலைக்குன்னு. இப்ப இந்த பிடிஓ நேரில் ஆளுகள் எல்லாம் வந்து ஒழுங்கு மரியாதை ஒழுங்கா வேலையை பாருங்க. முன்னாடி மாதிரில இந்த சேவிங் பண்ற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறப்படாது. அப்புறம் என்ன பொம்பளையால ஈர தெரிச்சு போகுது, வெட்ட முடியாது. ஒரு ஆளு 100 நாள் வேலை முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறமும் வெட்டிக்கிட்டு இருக்கு. போறேன் 3 மணியை போல ஒரு ஆள் வெட்டிக்கிட்டு இருக்கு. அந்த 3 மணியை போல
வெட்ட முடியலடா தம்பி வாரியா நீர் 2 வெட்டி தாடா அப்படி அட போய் நான் நாடாத்துக்கு போகணும்னு போயிட்டேன். அதனால உள்ள வச்சு நம்ம வேலை நம்ம தான் உருப்படியா பார்க்கணும். அது மட்டும் இல்லாம வெயில் காலத்துல வெயில் அதிகம், மழை காலத்துல மழை அதிகம். காரணம் என்ன அப்படின்னா இயற்கை கெட்டு போச்சு. கண்ணுல வீக்க, காதுல வீக்க, நெஞ்சில வீக்க, இதுல வீக்க, பின்னாடி இதுல வீக்க, உட்கார்ந்தா எதிர்க்க முடியல, முழங்கால்லாம் வலிக்குது. காரணம் என்ன அப்படின்னா இயற்கை கெட்டு போச்சு. அதாவது இயற்கையோடு வாழ பழக மனிதா இயற்கையை வெல்லுவது எளிதா. செயற்கை தெரியும் இப்போ அரிதா அந்த செயலில் மறைந்திருக்கும் துயரம் பெரிதா. கிணற்று நீர் நஞ்சானது இன்றியாராலே, பூமி கெட்டு மலனானது இன்றியாராலே, காடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு, காலநிலை கெட்டு போக காரணம் யாரு? எல்லாம் நம்ம தான். இயற்கை எல்லாம் மரங்களை எல்லாம் அழிச்சு போட்டான். அதாவது வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்புன்னு சொன்னாலும் அந்த காலம் அதெல்லாம் ஒத்து வராது. ஏன்னா காற்றுகள்லாம் நச்சுவா மாறி போச்சு. கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, வாகன புகையிலிருந்து கார்பன் மோனாக்சைடு, நச்சு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். நல்ல காற்றுகளை நம்ம சுவாசிப்பது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ஒரு நபருக்கு ஒரு மரம் வளர்த்தாதான் நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். அப்படி அதுதான் காற்றை சுத்திகரிப்பு செய்து நல்ல ஒரு சுவாசிக்கக்கூடிய அற்புதமான காற்று நமக்கு கிடைக்கும். ஆகையினாலே ஒரு நபருக்கு ஒரு மரம் வளர்த்து இந்த நாட்டை காப்பாற்றுவோம். பூமி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் சாஞ்சி வச்சான் பூமி. காரணம் என்ன, அவளுக்கு அவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி பபுனாக நினைத்துக் கொண்டு நமது அமரவைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வங்க நகரத்தை சேர்ந்த SM ஆத்மநாதன் நான் தான். வங்க நகரம் நம்ம சொந்த ஊர் வங்க நகரம். ஆமா, அது எப்படியா அத்திபுத்தார் போல நம்ம பகுதியில் வந்துட்டேன். சரியா? ஆமா, வங்க நகரத்தை சேர்ந்த SM ஆத்மநாதன் பவுன் நான் தான் சொல்லிக்கொண்டு, அதாவது என்ன அப்படின்னா எங்க அப்பா பேரு முத்தையா. ஆமா, எங்க அப்பா பேரு முத்தையா. இந்த முத்தையாவோட அப்பா பேரு சன்னாசியோட அப்பா பேரு பொதியன். இந்த ஆளு என்ன பண்ணிருக்காரு பொதியன் அப்படின்னா, அந்த காலத்துல இப்ப எல்லாம் சாலை வசதி, மின்சார வசதி இதெல்லாம் இப்ப இந்த காலத்துல இருக்கு. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காருன்னா எங்க வீட்டுக்கு யாரும் கொண்டு பிள்ளை யாரும் வர முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அப்பெல்லாம் பேக்காலம்னு சொல்லுவாங்க. கொண்டு பிள்ளை யாரும் வர முடியாது அப்படின்னா இந்த பொதியன் தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா யாரும் பொம்பளையில பார்த்தா சாமி. ஆமா, இல்ல தாத்தா கிழக்கடா சாமி வந்துடும் எங்க தாத்தாவுக்கு. சாமி வந்து டபக்குன்னு விபூதி எடுத்து பொம்பளை அடிச்சு இந்த கம்பு எடுத்து அட்டி வெளியே அட்டி வெளுத்து கட்டி தலைமுடிய பிச்சு இப்படி தலையிலே போட்டி முட்டி பேய் ஓட்டுறதுல பேமஸ் என் தாத்தே. பேய் ஓட்டுறதுல அந்த காலத்துல பேமஸ். இவ என்ன பண்ணிருக்காங்க, பழனிக்கு மாலையை போட்டுக்கிட்டு என் தாத்தன் பேய் ஓட்டுற பொதியன் தாத்தா பழனிக்கு, அந்த காலம் பழனிக்கு மாலையை போட்டுக்கிட்டு மற்ற சாமிகளோட இருக்கு. இவ என்ன பண்ணிருக்காங்க, பழனிக்கு மாலையை போட்டுக்கிட்டு கிளம்பி எங்க தாத்தா போக. அப்ப நம்ம அறந்தாங்கி, காரைக்குடி, ஒட்டஞ்சத்திரம் பழனி இப்படி போறதான் வழக்கம். அப்ப அந்த காலத்துல எல்லாம் நடந்து போக இந்த ஒட்டஞ்சத்திரத்து வழியே ராத்திரி 12 மணி போல மின் இருட்டு. அந்த மின் இருட்டு பகுதியில எல்லாம் நடந்து ஒத்தையடி பாதையில அப்பெல்லாம் இது தீப்பந்தம் சுளுந்து இதுதான் வெளிச்சத்துக்காக கொண்டு போறது. இப்பெல்லாம் செல்லுல இட்டு டார்ச் லைட் இருக்கு, வழிகள்லாம் எப்படி செல்லுலே பார்த்துட்டு போயிடலாம் பாதை எப்படி. அந்த காலத்துல தீப்பந்தமும் சுளுந்து தான் கொளுத்திட்டு போவாங்க. அப்ப ஒட்டஞ்சத்திரத்துல ராத்திரி 12 மணி போல மின் இருட்டு பகுதியில எல்லாரும் போக, எங்க தாத்தாவும் போக. போயிட்டு இருக்கும்போது கண்ணங்கரையே தலையை விரிச்சு போட்டு ஒரு பிசாசு நிக்க. ராத்திரி 12 மணி போல மின்னு இருட்டுல பிசாசு நிக்கவும் முன்னாடி போன சாமி எல்லாம் பயந்துகிட்டு யாரும் போகல. ஐயா என்னடா அது பிசாசு நிக்குத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போனவங்க எல்லாம் போகல. எங்க தாத்தா முன்னாடி வந்து அவர் சாமியாடி போய் விட்டுறோரு. அட ஏப்பா போகாம இருக்கிறீங்க போங்க அப்படின்னு என் தாத்தா சொல்லு. ஆகா நல்ல விளையாட சாமியாடி பேய் விட்டுறவர் வந்துட்டாரு. இவர்கிட்ட இந்த தகவலை சொல்லுவோம். என் தாத்தா பேய் பிசாசோட ஃபேமஸ். இவர்கிட்ட இந்த தகவலை சொல்லுவோம்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கிட்ட சாமி பொதியா இங்க வாங்க சாமி அப்படின்னு சொல்லியா. எங்க தாத்தா என்னப்பா ஏன் கூப்பிட்டு என்ன பண்ணு அங்க வருங்க கண்ணங்கரை தலையை விரிச்சு போட்டு பிசாசு நிக்குது. அதே மாதிரி ராத்திரி நிக்குது 12 மணி ஒத்தையடி பார்த்தா தலையை விரிச்சு போட்டு பிசாசு அப்படியே நிக்குது. நின்றானே எங்கப்பா நிக்குது பிசாசு அப்படின்னு என் தாத்தா கேட்கு. அங்க பாருங்க நிக்குதுன்னு சொன்னா என் தாத்தா பார்த்துட்டாரு பிசாசு. பிசாசை பார்த்தோன்னே பொண்டாட்டிய ஓலி மேம்ட்டு இங்கேயா நிக்கிற பிசாசை பார்த்து என் தாத்தா பார்த்தோன்னே திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தவிர்க்கொண்டு குடுக்கப்பா கம்பெனி என் தாத்தா கம்ப வாங்க நேர கம்ப வாங்கிட்டு இப்படி பிசாசை பார்த்தாங்களா சாமி வந்து இந்த கம்ப கொண்டுகிட்டு வேகமா ஓடி பிசாசை போய் மட்டார் போட்டு அடிக்க. அம்புட்டு அடியை வாங்கிட்டு பிசாசு அங்கனே நின்றுருக்கு. மத்தாளுகள் ஆகா சாமியாடி பேய் ஓட்ட ஒரு பிசாசை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரா. அப்ப தீப்பந்தம் தானே, தீப்பந்தம் சுழுந்து தானே வெளிச்சத்துக்காக பிசாசை போட்டு அடியே தரம் அடிச்சுக்கிட்டு இருக்காரா. வாங்கடா போய் பாப்பா அப்படின்னு இந்த தீப்பந்த வெளிச்சத்தை கொண்டுகிட்டு போய் பார்த்திருக்காங்க. போய் பார்த்தா என் தாத்தா பனவடலியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். மாங்கு பனவடலி அடி கொள்ளு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் தீப்பந்த வெளிச்சத்துல பார்த்தா பனவடலி. உடனே என் தாத்தா சொல்லியிருக்கான் என்னடா பனவடலியை போட்டு அடிச்சுக்கிட்டு சொல்லிட்டு அப்பதான் மூளை வேலை செஞ்சிருக்கு.
பண்ணாமோடல வந்து ஒரு முண்டை அவன் அங்கிட்டு 10 அடி ஓடி திரும்பி உள்ள வந்து விழுந்திருக்காங்க. அதான் அந்த காலத்துல பேக்கால ஆமா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அடியானிலே வாழை குடியிருப்பு ஆதி திராவிட சமுதாயத்தில் நடத்தக்கூடிய ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருகின்ற ஆவணி மாதம் 24ஆம் தேதி ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சிறப்பாக நடக்க இருக்கிறது. இன்னிசை கலைஞன் எஸ் சிங்கத்துறை அவர்கள் வேலன் வேடன் விருத்தராகவும், இன்னிசை கோயில் எம்பி கலைச்செல்வி அவர்கள் வள்ளியாகவும், சொற்போர் அரசு நமது இரட்டையத்தை சேர்ந்த எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் நாரதராகவும் நடிக்க இருக்கிறார்கள். அந்த நாடகத்திலே இசை சக்கரவர்த்தி என் கே ரத்னப்பா அவர்கள் ஹார்மோனியத்தையும், மிருதங்க வித்வான் விநாயகமூர்த்தி அவர்கள் மிருதங்கத்தையும், ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி மீன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் இசைக்க இருக்கிறார்கள். நகைச்சுவை தண்டல் எம் எஸ் மனோகரன் அவர்கள் பவனாகவும், நாட்டிய தாரகை ஏ ரஞ்சிதா அவர்கள் டான்சராக நடிக்க இருக்கிறார்கள். அந்த நாடகத்திலே பி சக்தி அவர்கள் தாளத்தை இயக்க இருக்கிறார்கள். பக்த கொடியும் பொதுமக்களும் அலைகடல திரண்டு வருக இப்படிக்கு அம்பேத்கர் இளைஞர்கள், அரியாநிலை ஊர் பொதுமக்கள் மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, துபாய், கத்தார், அபுதாபி நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகின்ற ஆவணி மாதம் 24ஆம் தேதி நடக்க இருக்கின்றது ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சிறப்பாக நடக்க இருக்கிறது. நன்றி. ஹலோ, ராஜாவுக்கு ராஜாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. ராஜாவுக்கு ராஜாண்டா மந்திரிங்க யாருமே இல்லை. அடுத்தவனே கொடுத்ததில்லை வயிற்றுலதான் அடிச்சதில்லை பண்ணி பொழச்சிருக்கு. நான் உண்மையாக ஒரு புள்ளே ராஜாவுக்கு ராஜாண்டா எனக்கு மந்திரிங்க யாருமே இல்லை. அடுத்தவனே கொடுத்ததில்லை வயிற்றுலதான் அடிச்சதில்லை இழப்பு நம்பி பொழச்சிருக்கிறேன். உண்மையாக ஒரு புள்ளே பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் எழுக்கூட இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். இளமை கொஞ்சம் இறங்கி வந்தால் எழுக்கூட இருக்கும். மதியாதா கரைவாச விதிக்காதே என்று ஆழமுள்ள மணி
மனிதனுக்கு அவ்வை சொன்னது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அருளா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டார் சௌக்கியமே அருளும் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நானும் தேர்ந்திருந்தோம் இளவும் பானும் போய் நான் இளவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாரே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் இளவும் பானும் போய் இளவை போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாரே என் பிள்ளை என பார்த்து ஏறி செய்யும் போது எல்லாவானில் வாழ்வில் நிம்மதி ஏது கருணை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது அருளா சௌக்கியமா சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் கூறியாரோடு உறவாட வேண்டும் உயம்போடும் தாழ்ந்தோடும் உறவு கொள்வது கடமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் எல்லாம் சௌக்கியமே கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது